தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுகர் இருக்கா, இதை மட்டும் குடிங்க போதும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதி என்று அழைக்கப்படுவது சுகர். இன்றைக்கு இந்த சர்க்கரை வியாதியானது ஏறத்தாழ 7 வயசு பிள்ளையை கூட பாதிக்குது. பிறந்த குழந்தைக்கு கூட சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் நாம் உண்கின்ற உணவில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். ஏறத்தாழ கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவிலே சுகர் அதிகமாகியுள்ளது. ஏறத்தாழ 35 வயது ஆகிவிட்டாலே நாம் மருத்துவரிடம் சென்று 6 மாதத்திற்கு ஒரு முறை சர்க்கரை இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரை எப்பொழுது உறுதி செய்யப்படுகிறதோ அன்றிலிருந்து தொடர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு புறம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட நம்முடைய சர்க்கரை அளவை, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வெகுவாக குறைக்க முடியும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜூஸ், ஒரு சாறு அதை குடித்தால் போதும், சர்க்கரை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். வேற ஒன்றும் இல்லை. வாழைத்தண்டு சொல்லுவாங்க. வாழைத்தண்டு, ஒரு வாழைத்தண்டு வாங்கிக்கோங்க. 10 ரூபா தான் இருக்கும். அதில் பாதி தண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து காலையில் குடிங்க. எப்போ வேணாலும் குடிங்க. வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தாலே போதும், உங்களுக்கு சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக வாழைப்பூ இருக்கும். அந்த வாழைப்பூவை பிரிச்சுட்டு நரம்பு எடுப்பாங்க. அது பொரியல் செய்கிறதா இருந்தால் தான் நரம்பு எடுக்கணும். நம்ம பொரியல் செய்ய வேண்டாம். வாழைப்பூவை சின்ன சின்னதாகவே, நரம்பு எடுக்காமலே சின்ன சின்னதாக நறுக்கி ஜூஸ் மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுங்க. இது இருக்கும். அதில் தோற்பு சக்தி அதிகமாக இருக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூ ரெண்டையுமே ஜூஸ் அடித்து குடிங்க. உங்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வந்துடும். மற்றபடி அந்த ஜூஸ் குடிங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, அந்த ஜூஸ் குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை எதையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் வாழைத்தண்டு, வாழைப்பூ இருக்குது. வாழைத்தண்டு ஜூஸும் வாழைப்பூ ஜூஸும் நீங்கள் குடிச்சிங்கனாலே சர்க்கரை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதா நீங்களே உணர்வீங்க. இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இது ரெண்டுமே குடும்பத்தில் சின்ன பிள்ளையிலேருந்தே வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ பொரியல் இதை கொடுக்க ஆரம்பித்தாலே பிள்ளைகளுக்கு சுகர் வர்றது தள்ளி போகும். சுகர் வராமல் இருக்கும் வயசான பிறகு. ஆக சின்ன பிள்ளைகளுக்கே இதை கொடுக்க ஆரம்பிங்க. வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ பொரியல் அதை கொடுக்க ஆரம்பிங்க. சுகர் வர்றது தள்ளி போகலாம், அல்லது சுகர் வராமல் இருக்கலாம். ஆனால் சுகர் வந்தவங்க கண்டிப்பாக இந்த வாழைப்பூ ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸ் ரெண்டையும் குடிங்க. சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் உடம்பு மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க.